இவங்க வந்து அரட்டாவட்டில் உள்ள மேற்கு மந்தையில் உள்ள முதல் அம்பலகாரம் அதிகாரி உள்ள முதல் கரையை சேர்ந்தவங்க. சின்ன காமன் வகையர் அவங்க. இவங்க சாமி கும்பிட்றத பற்றி அன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நல்லாயிருக்கும், கேளுங்க சரியா. இவங்க வந்து வளநாட்டு கருப்பு, வெள்ளச்சியாயி, தொட்டிச்சி மற்றும் பட்டசாமி, அக்கினி வீரன், இன்னும் மற்ற 21 சாமி கும்பிட்றாங்க. அவங்க வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். இவங்க வந்து இவங்க வரலாறுலாம் கேட்டால் இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். இவங்க தந்தையார் வந்து பொழப்புக்கு போன இடத்துல அங்கே 3 பையங்களை வச்சுட்டு அங்கே இறக்கும் தருவாயில் அந்த மாதிரி நம்ம உறவு முறையெல்லாம் வந்து மேலூர் பக்கத்தில் காமன் வயரான்ருக்காங்க, அங்கே போங்கப்பான்ட்டு இறந்துறாரு. தெற்கு திசை தெரியாமல் இங்கே இந்த இடத்துக்கு வரும்போது தன் ஊரில் வாழ்கிற உரிமைக்காக போராடிருக்காங்க அவங்க. அதெல்லாம் கேட்டால் பயங்கரமாக இருக்கும் நிகழ்வு. அதை அப்படி காலத்தில் சொல்கிறேன். இவங்க இப்போ இந்த சின்ன காமன் வயராக வந்து சாமி கும்பிட்றதுல வந்து இவங்க மட்டும் தனித்து கும்பிட்டாலும் மற்ற பங்கா மக்களுக்கும் அதுக்கான மதிய இதுகளை கொடுப்பாங்க. அவங்களுக்கு மாமன் மச்சான் அதிகம் கூட்டமாக இருக்கும். நாங்கள் கீர்நீர் வயராக இருக்கட்டும், மற்றும் கண்டப்புளியன், அவங்க கண்டப்புளியன் தான் ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி சாமி கும்பிட அந்த மாதிரி கும்பிட்றதுக்கு வந்து வந்து அவங்களுக்கு வந்து அலறு கோயில் தான் பார்த்தீங்க. அதனால் வந்து அலறு கோயில் போய் நூறுபுறக்கங்கைக்கு இங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து பழைய சோறு, அதான் ஆதியில் நடந்த மாதிரியே பழைய சோறை நாள் சமைச்சு தண்ணி ஊற்றி அதில் என்னது இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சு அது கேட்கும்போது எனக்கு எச்சி வருது. சரி, கொண்டுட்டு போகும்போது அங்கே நடந்தே தான் போவாங்க. ஒருபடி சாப்பாடுங்க, அதை சமைச்சு கொண்டு போகிற பானையில் சமைச்சு அது தண்ணி இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதெல்லாம் சாதாரணமாக தூக்கி போக முடியாது. 1 கிலோமீட்டர் நடக்கிறதே கஷ்டம். இங்கேருந்து 15 கிலோமீட்டர்னா பார்த்துங்க. அலறு 12 கிலோமீட்டர், அங்கிட்டு 3 கிலோமீட்ரு நூறுபுறக்கங்கைக்கு நடந்தே வருவாங்க. அப்படி நடந்து போகிறவங்கள மாமன் மச்சினே அந்த பாதையை ஒதுக்கி விட்டு முள் இல்லாமல் கூப்பிட்டே போவாங்க. ஒரு இடத்துல கஷ்டமாக இருக்கிற இடத்துல ஆள் மாற்றி விடுவோம். அதிகபட்சம் அவங்க தான் தூக்கிட்டு போவாங்க. நேராக அலறு கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே நூறுபுறக்கங்கையில் தீத்தாடிட்டு இந்த பழைய சோறை வந்து சுட சாப்பாடு விடுவாங்க அப்படின்வாங்க. நாங்கள் அங்கே கோயிலுக்கு போக வெயில் உச்சி வெயில் ஆகி அந்த மேலே இருக்க தட்டோடலாம் சூடாயிருச்சு. அந்த சாப்பாடு வந்து போடும்போது தரையில் உட்காரவே முடியல. என்ன சொன்ன தீத்தாடிட்டு அப்படியே தீத்தாடினோடு அந்த சூடோடு உட்காந்து இந்த பழைய சோறை சாப்பிட்டு அது உண்மையில் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம். அதெல்லாம் நாங்கள் இவங்க சாமி 35 வருஷத்துக்கு ஒன்று கும்பிட்டுருக்காங்க. நாங்கள் முதல்ல பார்த்தலாம் அனுபவம் நினைவுக்கு இல்லை. திரும்பி என்னைக்கு வரும்னு தெரியல, அதை எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் உட்காந்து சாப்பிட்டு அதே அளவு இல்லை. அங்கேருந்து இவங்க சும்மாவும் வர மாட்டாங்க. அங்கேருந்து அதே மாதிரி இந்த பானையில் நிற குடமாக தண்ணியை தூக்கிட்டு திரும்பி அரட்டாவட்டிக்கு நடந்தே தான் வரணும். எந்த வழியில் போனாலும் அதே வழியில் ஆகும். இவங்க குலதெய்வங்க அந்த வளநாட்டு கருப்பாக இருக்கட்டும், வெள்ளச்சியாயாக இருக்கட்டும், தொட்டிச்சி, நொண்டிச்சாமி, அக்கினி வீரன், இவங்க தெய்வங்களை இறங்கி வழி நடத்தி கூப்பிட்டே வரோம். மாமன் மச்சினை கண்டப்புளியும் வயராக மற்றும் மாமன் மச்சினை அவங்களும் கூப்பிட்டே வருவாங்க. நடந்து வழி அனுப்பி கூப்பிட்டே வருவாங்க. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். உண்மையில் ஒரு விழாக்கள்ன்றது மக்கள் மனசில் வந்து ஒரு மகிழ்ச்சியானது. இவங்க நடந்து போகிறவங்க முன்னப்பனா பானை வச்சு அனுபவம் இல்லாதவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதில் நடந்து போகும்போது அவங்க அந்த மக்களுடைய ஒரு அரவணைப்புலையும் ஒரு மகிழ்ச்சியிலையும் அவங்க நடந்து போகிறதே தெரியலை. நடந்தே வந்திருக்காங்க. முன்னப்பின்னா செருப்பு போடாதவங்க போட்டு நடத்தவங்க நீங்கள் செருப்புலாம் வெளியே நடந்து பழக்கம் இல்லை. அவங்க நடந்து வெறுங்காலிலே தான் வெறுங்காலிலே தான் நடந்து வரணும். அது ரொம்ப நல்லா ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இது இந்த பானையில் பழைய சோறை கொண்டு போய் அவங்க நடந்தே கொண்டு போய் அங்கேருந்து தீத்தொட்டியில் நூறுபுறக்கங்கையில் தீர்த்தம் கொண்டு வந்துடுறது காட்டணும். இதுதான் அவங்களுக்கு முதல் டெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு அனுபவம். அடுத்தடுத்து இந்த கலரி கும்புறதுக்கு முன்னே நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தா இதை காட்டியும் பயங்கர பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப ஒரு மனிதர்கள் வந்து ரொம்ப பயபக்தியாக தெய்வ ஒரு அணுக்கரம் இல்லாமல் செய்யவே முடியாது. அவங்க ஏதாவது சின்ன பிள்ளைய விளையாடுற மாதிரி சிம்பிளாக வந்து செஞ்சு விட்டாங்க. அதெல்லாம் உண்மையில் அது ஒரு தெய்வ உதவி இல்லாமல் செய்ய முடியாது. அதுமாரி அது நாங்களே எங்களுக்கே பயமாக இருந்துச்சு. அவங்க ஒரு பார்க்க சாதாரணமாக ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அவங்க போய் நடந்தே தான் எல்லா இடத்துக்கும் போய் வராங்க. அது வந்து ஒரு எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து பயமே நினைக்கல. நம்ம குலதெய்வத்துக்காக, நம்ம வெள்ளச்சியாய்க்காக, வளநாட்டு கருப்புக்காக நம்ம வந்து நடந்து போகிறோம். நம்ம தெய்வம் நமக்கு வந்து நல்லது செய்யணும், நம்ம மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி நடந்தே வந்தாங்க. எட்டுக்கும் போகிற மக்கள் பூரா, அங்கே இருக்க மக்கள் பூரா கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு போகிறவள்ள அந்த துணூறு, அந்த சாமியாடியாக இருக்கட்டும், அந்த பூசாரியாக இருக்கட்டும், உடம்புப்பட்டவங்க துணூறு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இங்கே ஊருக்கு வந்தால் ஊரில் இருக்க மக்கள் அனைவருமே, மற்ற எல்லா மக்களுமே அங்கே கோயிலுக்கு வராதவங்களாம் அந்த பார்க்குறதுக்கு அரட்டாவட்டி ஊரே நின்று வரவேற்று
மக்களை வரவேற்றாங்க. அது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம். இவ்வாறு அவங்க சாமி கும்பிட்டுருக்கும்போது அதில் அதிசயங்கள் ஒன்று நடக்குங்க. அதிசயம்ன்றக்காட்டி சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியமானது. அதை பார்க்குறக்காக நாங்கள் முன்ன கூட அந்த இடத்துக்கு போயிடுவோம். அது என்னென்னா, அந்த நூறுபுறவங்க அலறுகளுக்கு போகும்போது அந்த மலைக்குள்ளே அலறுகள் மலைக்குள்ளே இவங்கள 2 தெய்வம் இருக்குது. அந்த தொட்டுச்சியும் அந்த பட்ட தெய்வம் படியான்றது. அந்த படியான் வந்து அவங்கள சந்தைக்கு நத்தத்துக்கு மாடு பிடிக்க போகும்போது அந்த மலை வழி அந்த காலத்தில் போகும்போது நூறுபுற கங்கை வழி அந்த தொட்டி நாக்கிட்டு போனாங்க. அந்த ஒரு அழகாக மயங்கி வந்துருச்சு. இவருக்கு விருப்பமில்ல அந்த அந்த பெண்ணு மேலே இருந்தால் அந்த கூடயே வந்ததுனால ஒரு சின்ன ஒரு கதுவாளி ஒன்று கையில் பிடிச்சிட்டு வந்திருக்காப்புல. அவர் சந்தையிலேருந்து திரும்பி வரும்போது அவர் கூட வந்துருச்சு அந்த பொண்ணு. அதனால் அவங்க அந்த தொட்டியை விட்டு ஆளு வந்து அந்த பொண்ணையும் தொட்டிச்சியும் அவரையும் வெட்டி விட்டாங்க. தலையை வெட்டி விட்டாங்க ஒரு இடத்துல. அது சாப விட்டுருச்சு. இந்த மாதிரி உனக்கு 1 10 ஆகும், உனக்கு 10 1 ஆகும் வாரிசு அப்படின்ட்டு சாவிட்டு போயிடுச்சு. அவங்க எப்படியோ அவரை பிடிச்சாங்கன்னா அந்த கதுவாளியை வந்து புதற்குள்ள உழையும் போது அந்த கதுவாளி இவங்க திறந்து விட்றாங்க. அதை எதிர்பார்ட்டியே அவங்க அந்த கதுவாளி வைக்கும்போது கத்தத்தில் பிடிச்சிறாங்க. அது பிடிச்சி நடந்திருக்கு. அந்த இறந்த இடத்துல வந்து அந்த கருப்புசாமி வந்து அந்த இடத்துல ஆடி அந்த இடத்த காமிக்கும். அந்த பட்ட தெய்வம் வந்து அந்த இடத்துல மயங்கி விழுவும். அந்த நிகழ்வு பார்க்குறக்காக நாங்கள் வந்திருந்தோம். அது அந்த தீர்த்தொட்டிக்கு போகும்போது இது ஒரு